بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெயரை கூறி இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்வதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு தஸ்வியத்து சுஃபூஃபி ஃபி ஸலாத்துல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகையிலே அணிகளை நேர்படுத்துவதுடைய ஒழுங்குபடுத்துவதுடைய சட்டம் சம்பந்தமாக. பொதுவாக சகோதரர்களே, உமூமுல் அதில்லா ததுல்லு அலா தஸ்வியத்து சுஃபூஃபி ஃபி குல்லி ஜமாஅத்தின், பொதுவாக ஆதாரங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டு தொழுகையிலும் சஃப்புகளை நேர்படுத்துவது சரி செய்வதன் மீது அறிவித்து கொண்டிருக்கிறது. அது ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் சரியே, அல்லது நஃபிலான உபரியான தொழுகையாக இருந்தாலும் சரியே, கஸலாத்துல் கியாம் இராக்கால தொழுகையைப் போல, அல்லது ஜனாசா தொழுகை, ஜமாஅத் நிசா பெண்கள் கூட்டாக தொழுகின்ற தொழுகை, எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டு தொழுகைகள் அனைத்திலேயுமே தஸ்வியத்து சுஃபூஃபி ஃபி குல்லி ஜமாஅத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு கூட்டு தொழுகையிலும் அணிகளை சீர் செய்வதன் மீது அறிவித்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான மனிதர்கள் சஃப்புகளை சீர் செய்வதில் ஒழுங்குபடுத்துவதில் பொடுபோக்காக கவனமாக இருக்கின்றார்கள். ஆதாரங்களை உற்று ஆழமாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்ன தஸ்வியத்து சுஃபூஃபி வாஜிபத்துன், சஃப்புகளை அணிகளை நேர்படுத்துவது சமப்படுத்துவது கட்டாயம் என்பதைத்தான் அறிவித்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலஃபா ராஷிதீன்கள், 4 கலீஃபாக்கள் அனைவருமே தஸ்வியத்து சுஃபூஃபி சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவதில் நேர்படுத்துவதில் மிக ஆர்வமுள்ளவர்களாக கவனம் எடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யம்ஸஹு பிசுதூரி அஸ்ஹாபிஹி வ மனாகிபிஹிம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில வேளைகளிலே நபி தோழர்களுடைய அணியிலே நிற்கின்ற நபி தோழர்களுடைய சுதூர் இருதயங்கள் நெஞ்சுகளையும் அவருடைய தோல்பியங்களையும் சமனாக இருக்கின்றதா என்று அவர்கள் தடவி பார்ப்பார்கள். சொல்வார்கள், இஸ்தவு, நீங்கள் நேராக சமனாக நில்லுங்கள், வலா தஹ்தலிஃபு, நீங்கள் முரண்பட வேண்டாம், ஃபதஹ்தலிஃபு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் முரண்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குலஃபா ராஷிதூன் சொல்லக்கூடிய ஹலிஃபாக்கள் உமர், உஸ்மான் போன்றவர்கள் யுவக்கிலூன ரிஜாலன் யஸவ்வூன சுஃபூஃப, சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்காக சிலரை பொறுப்பு சாட்டியிருந்தார்கள். அவர்கள் ஃபைதா அக்பரூஹும், அவர்கள் உமர் உஸ்மான் அவர்களுக்கு அறிவித்தால் அன்ன சுஃபூஃப இஸ்தவத், சஃப்புகள் சமனாக நேராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிவித்தால் கப்பரு லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் அந்த ஹலிஃபாக்கள் தக்பீர் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமை பொறுத்தவரையில் சஃப்புகளை சீர் செய்வது நேர்படுத்துவது கொன்று கவனம் எடுப்பது அவர் மீது கடமையாகும். அதிலே நாங்கள் லா நஅஹுத் ஃபில்லாஹி லௌமத் லாயிமின், பழிப்பவருடைய பழிப்பை நாங்கள் அல்லாஹ்வுக்காக எதிர்பார்க்காமல் நாம் அதை செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு கேள்வி வருகிறது, மாஹுவ அஃதலு சுஃபூஃபின் நிசா அவ்வலுஹா ஆஹிருஹா, பெண்களுடைய அணியிலே அணியின் ஆரம்பம் சிறப்பா அல்லது அதன் இறுதிப்பகுதி சிறப்பா என்பதிலே ஹதீஸில் வந்திருக்கிறது, அன்ன ஹைர சுஃபூஃபின் நிசா, பெண்களுடைய அணிகளிலே சிறந்தது ஆஹிருஹா, அதனுடைய கடைசி என்றும், வஷர்ருஹா, அதில் கெட்டது அவ்வலுஹா, ஆரம்பம் முன்வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து சஃப்புகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது, நேர்படுத்துவது, சமப்படுத்த அவசியமாகும்.
நாம் அதிகமாக ஜனாசா தொழுகையிலே பார்க்கின்றோம், நெருங்கி நிற்கின்ற நிலையை பார்க்கின்றோம். ஐங்கால தொழுகைக்கு மாற்றமாக அந்த அணி அலங்கோலமாக தொழுகையில் இருப்பவர் சுஜூ செய்யும் இடத்தை பார்க்க வேண்டும். அதான் சுன்னா, நபி வழி. பரலான தொழுகையிலே நாங்கள் எவ்வாறு சுஜூ செய்யும் இடத்தை பார்க்கின்றோமோ அதே போலதான் ஜனாசா தொழுகையிலும். ஆனால் ஜனாசா தொழுகையிலே அவ்வாறு பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பமில்லை. காரணம், நெருங்கி நிற்பதனால் ஒரு அணி அடுத்த முன்னிற்கின்ற அணியினரின் அவருடைய புற முதுகைத்தான் பார்க்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் தவிர்ந்து ஐங்கால தொழுகைக்கு நாங்கள் எவ்வாறு அணிவகுத்து நிற்கின்றோமோ அதே போல அணிவகுத்து நிற்பதுதான், அணியாக நிற்பதுதான், சுஜூ செய்யும் இடத்தை பார்த்தவராக நிற்பதுதான் நபி வழியாக கருதப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.